சிரமம் இருக்கா? சிரமம் இருக்கிறதா? இல்ல, சிரமம் இருக்கலாம். இருந்தா என்ன சிரமம் சொல்லுங்க. அதுவும் அதுக்கு என்னென்ன சிரமங்கள் கேள்வி சிரமங்கள் வந்து நீங்க உங்களுக்கு வந்து தாய்ப்பால் எப்படி இல்ல, அது ஒரு நல்ல சிரமம் தான். அது வந்து அதுக்கு கிடைக்கும் உண்டு. சரி, வேற என்ன சிரமம்? தாய்ப்பால் கொடுக்குற டைம்ல வேற என்னென்ன இதெல்லாம் சிரமம்? பிரசவம் ஆன உடனே வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னா அது உங்களுக்கே உடம்பு முடியாம இருக்கீங்களா, சிரமமா இருக்காதா? அப்படிலாம் இல்லை. சரி, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல, அவங்க ஒரு சிரமம் சொல்லியிருக்காங்கல்ல, அது சும்மா சும்மா பிடிச்சிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிரமம். அதை எப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம்? முதல்ல 6 மாசத்துக்கு வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுல வந்து கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு ஒரு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். நீங்க 6 மாசம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இணை சாப்பாடு மாதிரி மற்ற சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தையோட முழு ஊட்டச்சத்து எல்லாமே வந்து தாய்ப்பால் இருந்து தான் வரும். முதல்ல 6 மாசம் பாப்பா கூட கண்டிப்பா நீங்க இருந்துதான் ஆகணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு பால் கொடுத்துதான் ஆகணும். இருந்துதான் ஆகணும், இதெல்லாம் கம்பல்ஷன். அதாவது நீங்க கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிறது. ஈஸியா எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து குழந்தை சும்மா சும்மா பால் குடிச்சுட்டே இருக்கு அப்படின்னா 2 பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒன்று வந்துட்டு வயிற்றுக்கு சரியா கொடுக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும் போதே ஃபுல் வயிறு கொடுத்தீங்கன்னா குழந்தை 2 மணி நேரம் தூங்கிடுவோம். தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் முழிக்க அடுத்த ஃபீடு வயிறு எம்டி ஆனதுக்கப்புறம் தான் கண்ணை முழிப்பாங்க. ஸோ ஒரு தடவை கொடுத்தா 20 நிமிஷம் தொடர்ந்து குழந்தைக்கு சப்பம் வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து ஒரு 5 சப்பு இல்லை 10 சப்பு தான் சப்பும் குழந்தை. 10 சப்பு சப்பிட்டு குழந்தையோட வேலை தூங்குறதுக்கு தான் போகும். சரி, குழந்தை தூங்கிட்டாங்கன்னா திரும்பி கீழே வச்சிருவாங்க. அது 1/4 மணி நேரத்துல திரும்பி சரியா. ஸோ அதனால குழந்தை எடுத்து கொடுக்கும்போது தூங்கினாலும் எழுப்பி காலை நல்லா சுண்டி விட்டு எழுப்பி விட்டு சக் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 20 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா மேல் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னா தோலை போட்டு தட்டி கொடுத்து ஏப்பம் வந்தாலே படுக்கும். செகண்ட் திங் வந்து பால் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா சக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பால் இல்லை அப்படின்னா நீங்க அதுக்குண்டான முயற்சிகளை இறங்கணும். அதை பின்னாடி சொல்லுவாங்க பால் எப்படி நிறைய கொண்டு வரணும்னு. ஸோ 2 தான் விஷயம், சரியா. ஸோ சும்மா சும்மா குடிச்சிட்டே இருக்கிறதுக்கு தேவை. வேண்டுமா வேண்டாம்? ஒவ்வொரு டைம் பால் கொடுக்குறப்பையும் மார்பு கழித்து தான் பால் கொடுப்பீங்களா? வேண்டும்ங்கிறவங்கள சொல்லுங்க. வேண்டாம். ஒவ்வொரு டைமும் பால் கொடுக்குறப்ப மார்பு கழித்து தான் பால் கொடுக்கணுமா? வேண்டுமா? ஒவ்வொரு டைமும் பால் கொடுக்குறப்ப மார்பு கழுவிட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலா நீங்க டெய்லி 2 டைம்ஸ் குடிக்கிற மாதிரி இருந்தா போதும். நார்மலா பாப்பா வந்து பிறந்தோடனே பால் பாப்பாவா வந்து உங்க மார்பு வந்து பால் குடிக்கும். எப்படின்னா உங்ககிட்ட அந்த மார்புல இருந்து வர ஸ்மெல் எல்லாம் இது வச்சுன்னா பாப்பாவா வந்து வாய்க்கு வந்து பால் குடிக்கும். அதுவும் இல்லாம மார்பு சுத்தி வந்து நேச்சுரலா ஃபுட் பாக்டீரியாலாம் வந்து வளரும். அது பாப்பாவோட எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். நீங்க ஒவ்வொரு டைம் கழுவுறப்பையும் அந்த ஃபுட் பாக்டீரியா தான் கழுவி போயிடும். அதனால நீங்க நார்மலா காலையில ஒரு டைம் நைட் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் குடிக்கிறது மட்டும் விட்டுட்டு நார்மலா மார்பை தொடச்சிட்டு பால் குடித்தா போதும். கழுவு பாப்பாக்கான ஸ்மெல்லும் இல்லாம அதுவா வந்து பால் குடிக்கிற சக்தி வந்து இதாகிடும். அதனால 2 டைம்ஸ் நீங்க குடிச்சா மட்டும் போதும். தாய்ப்பால் உங்கள் குழந்தை காது தொற்று, வயிற்றுப்போக்கு, நிமோனியா மற்றும் பிற குழந்தை பரவக்கூடிய நோய்களை பாதுகாக்கிறது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால பாப்பாவுக்கு வயிற்றுப்போக்கு வராம, சளி பிடிக்காம, காதுல வர இன்ஃபெக்ஷன்லாம் வராம தடுக்குமா தடுக்காதா? தாய்ப்பாலே வந்து நீங்க பால் கொடுக்கறதுனால தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வயிற்றுப்போக்குலாம் அதிகமா ஆகி வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல வராதுன்னு நினைக்கிறீங்களா? இது எப்படின்னா கேள்வி வந்து எப்படின்னா தாய்ப்பால் குடிச்சா வருமா அப்படி கேட்கல. தாய்ப்பால் குடிக்கிறதுனால நோய் தடுக்கப்படுதான்னு கேட்கிறேன். அதுதான் கேள்வி. ஸோ அது ஆக்சுவலாக வந்து தாய்ப்பால்னால வருதான்னு கேட்கல. ஸோ தாய்ப்பாலில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கு.
இயற்கையாகவே உண்டு. ஸோ அதனால வந்து அது வந்து நிறைய வியாதிகளை வரவிடாமல் தரும். காதுல சீல் வர்றது, வயிற்றுப்போக்கு, நிமோனியா சளி, இது எதுவுமே வந்து தாய்ப்பால் மட்டும் குடிச்சு வளர்ற குழந்தைங்களுக்கு வர்றது. சரியா? தாய்ப்பால் மட்டும்தான் வந்து பாப்பாவால ஜீரணிக்க முடியும். இந்த டப்பா பால்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வயிற்றுப்போக்கு வரும். ஸோ அதனால தாய்ப்பால் கொடுக்கறதுனால அதுல இருக்க எதிர்ப்பு சக்தினால பாப்பாவுக்கு எந்த நோயும் வராது. இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, நிமோனியா சளி, காதில் வர இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் வராது. தாய் முடிக்க நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தையை